எங்க ஊர்ல ஒரு கிழவி இருக்கு, 95 வயசு, கூணு உளுந்து போயிருக்கும். வீட்டில் இருக்கிற அத்தனை பாத்திரங்களை எடுத்து அந்த அம்மா தான் கழுவும். தினம் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவை சோறு பொங்கி வீராப்புக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மனசு சொல்லுது, கை செய்யுது. 50 வயசு அம்மா உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல சாமி. எந்திரிச்சா எப்படி முடியும்? மனசு சரியில்லை. நம்ம மனசுல தான் இருக்கு மக்களே. இன்னைக்கு தேவைப்படுவது மனமாற்றம். எந்த இடத்துல இருந்து நீங்க மனமாற்றம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது, கண்ணோட்ட மாற்றம். உங்க கண்ணோட்டம் மாறினவளதான். நம்மளை மையப்படுத்தி நம்மளை சுத்தி நடக்குது பாத்தீங்களா? நீங்க ஒரு மைய புள்ளி வரைஞ்சிக்கிட்டு இப்படி வச்சிங்கன்னா, இப்படி வட்டம் போட்டீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு வட்டம் போடும். நம்ம எல்லாரும் நம்மளை சுத்தி தான் வட்டம் போட்டிருக்கோம். எது செய்ய சொன்னாலும் இதனால எனக்கு சொல்லுங்க என்ன பயன்? இத செஞ்சா எனக்கு என்ன பயன்? மக்களே, சிலுவை பாதைக்கு வாங்க. வந்தா சொல்லுங்க என்ன பயன்? நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், சாமி மடத்து குளத்தை பார்த்து அசந்து போனேன் சாமி. பாவம், இந்த ஊர்ல தான் எல்லா மக்களும் சிலுவை பாதைக்கு வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் நல்லா கை தட்டிக்கங்க. ஃபாதர் ஒன்று செய்யாமல் இருந்தால் முக்கால்வாசி பேர் வந்திருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். ஒன்று செய்யாமல் இருந்தால் முக்கால்வாசி பேர் நம்மளும் அடுத்த ஊர் மாதிரி தான் இருந்திருப்போம். அது என்ன என்று சரியாக சொல்லுகிறவர்களுக்கு பிரைஸ் வழங்கப்படும். வந்துருச்சு. அவர் டெக்னிக்கானவர், ஆண்டவர் மாதிரி. 5 அப்பம் 5000 பேருக்கு சாப்பாடு, கூட்டம் குமியுது. ஆண்டவர் உடனே திரும்பி பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார், அன்பார்ந்தவர்களே, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. உங்களுக்கு உணவு வேணுமா? ஆமாம் ஆண்டவரே, என்னை உண்ணுங்கள். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. உடனே அவங்க, இந்த பேச்சு மிதமிஞ்சு போகிறது, இதை யார் கேட்பார்? போயா, உனக்கு வேலை இல்லை எனக்கு வேலை இல்லைன்னு கிளம்பிட்டாங்க. இப்போ இயேசுவை பின்பற்றினவங்க 5000 பேர். கணக்கு வைப்போம், ஒரு கணக்கு போடுங்க, மேத்தமெட்டிக்ஸ். 5000 பேர் இயேசுவுக்கு பின்னாடி போயிருக்காங்க. இப்போ அங்கே நிற்கிறவங்க எத்தனை பேர்? அப்போ எத்தனை பேர் காலியா போயிட்டாங்க? 5000 பேர் இயேசுவை பின்பற்றினாங்க. இதுல 12 பேர் தான் நிற்கிறாங்க, மிச்ச பேரெல்லாம் போயிட்டாங்க. அப்ப நம்ம எண்ணிக்கையை கரெக்ட் பண்ணணும். எத்தனை பேர் அந்த நேரத்தில் வெளியேறினா? யாரு? எத்தனை பேர்? 4988 பேரு பட்டுன்னு காலியாட்டான். நான் நாளைக்கு அப்படி ஒரு காரியத்தை பார்க்க விரும்புறேன் ஃபாதர். நாளைக்கு தியானம் இருக்கிறதா? ஆமாம், அவர் என்னை, உங்களை நான் சோதிக்க மாட்டேன் சாமி. நான் மட்டும்தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும்ன்றார். என்ன மக்களே, நம்ம எனக்குள்ளே நான் ஒரு புள்ளியை வைத்துக் கொண்டு வரைந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் கஷ்டப்படுறோம் மக்களே. இவ்வளவு காசு இருக்கும், ஆனா சொல்லுவான் என்கிட்டயே. சொல்லு மக்களே, சொல்ற பிள்ளை அழகா செஞ்சு காட்டுது, அப்படி நல்ல அழகா செஞ்சு காட்டுது. ஏன்னா வீட்டில் செஞ்சு பழக்கம் இருக்கும். நம்மகிட்டே ஒன்றுமே இல்லை பாப்பா அப்படின்னு இப்படியே சொல்லி பழகிருக்கிறோம். யாராவது இந்த திருவிழாவுக்கு வரி வாங்க வந்தாங்கன்னா, ஏழை வாழைகிட்ட கேட்குறீங்களே, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த பேங்க்ல இருக்கிறது என்ன, கள்ள நோட்டா மக்களே? அல்ல, அந்த வீட்டில் இருக்கிற தண்ணிச்சாலில் இருக்கிற 100 ரூபா கள்ள நோட்டா? எடுத்து கொடுத்து விட வேண்டியதானே? பிரைஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன செய்வேன்? ஒன்னிய வச்சு மட்டும் மைய புள்ளியை சுத்தி சுத்தி போடுறதுனாலதான் நம்மகிட்ட எதுவுமே இல்லை மக்களே. எதுவுமே இல்லை, நிம்மதி இல்லை, இன்பம் இல்லை, நம்மகிட்ட வாழ்க்கையில நிறைவே இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்மளை சுத்தி 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 வட்டம் போடணும். திருமணம் முடிச்சவங்க கூட அடிக்கடி கேட்பீங்களே, உன்னை கட்டி
உன்னை கட்டி நான் என்ன பலனை அனுபவிச்சேன். உன்னை கட்டி நான் என்ன பலனை அனுபவிச்சேன்? ஏன் உங்க அப்ப எனக்கு கடை வைக்கிறது காசு தந்தானோ? கேள்வி. நம்ம கல்யாணம் பண்றதே கொள்ளையடிக்கிறதுக்கு தானே மக்களே. அது ஒரு சுரண்டல், ஒரு விதமான சுரண்டல். நல்ல மனுஷனா இருந்தா, அன்பானவனா இருந்தா போய் எத்தனை பவுன் நகை அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லணும் 100 பவுன் அப்படின்னு சொல்லி உங்க கையால் எடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டு கூட்டு போகணும். அது ஆம்பளை. ஆஹா, இந்த சாமியாரை இனிமேல் ஊருக்குள்ள விடக்கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு போறாரே. அதான மக்களே அன்பு. கொடுக்கறதா அன்பு. கண்ணோட்டத்தை மாத்துங்கப்பா. நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் நினைச்சதை விட்டுட்டு இந்த மைய புள்ளிய மாத்திருங்கப்பா. அவ்வளவுதான். அதான் மனமாற்றம். மைய புள்ளிய மாத்திருங்க. இனிமேல் நான் இல்ல மைய புள்ளி, நான் சுத்துறவன். என் மைய புள்ளி எது தெரியுமா? என் ஆண்டவர். எனக்கு எல்லாம் என் ஆண்டவர். மைய புள்ளியில இருந்தா, நம்ம மைய புள்ளியில இருந்தா என்ன செய்வோன்றதை தான் இன்னைக்கு நற்செய்தி வாசகம் சொன்னது. திராட்சை தோட்டம் போட்டு அதுல திராட்சை செடிகளை நட்டி வளர்த்து அதுல ஆழ குழி வெட்டி ஆளை கட்டி அந்த பிழிவு குழி உண்டாக்கி சுத்தி வேலி அடைத்து இவ்வளவு செலவழிச்சு ஒப்படைப்பாராம். யாரு? ஓனரு. இவரு கொடுக்க மாட்டாராம், பழம் கொடுக்க மாட்டாராம். ஓனர் வந்து கேட்பாராம், யார் யாரெல்லாம் அனுப்புறாரோ அவரெல்லாம் அடிப்பாராம். மகனை அனுப்புவாராம், அவரை கொலை செய்வாராம். ஏன்னா இவனை கொன்னுட்டா சொத்து நமக்குரியதான். தன்னை முன்னிலைப்படுத்தி வாழ்வதால் தான் குடும்ப உறவுகள் கூட தடுமாறுது மக்களே. கணவன் மனைவிக்குள்ள சண்டை எதுக்கு? தன்னை முன்னிலைப்படுத்துறது. என் ஆண்டவர் உங்கள் கணவரை உங்களுக்கு தந்தவர் யார்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் தானே. நீங்கள் உங்கள் கணவரை திட்டும் போது, உங்கள் கணவருக்கு எதிராக முணுமுணுக்கும் போது நீங்கள் யாரை திட்டுகிறீர்கள்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை திட்டிட்டு எப்படியா நிம்மதியா வாழ்விய? உங்கள் மனைவியரை உங்களுக்கு கொடுத்தது யார்? பார்த்தீங்களா எவ்வளவு சத்தமா சொல்றாங்க. அதை அந்த ஆளைத்தான் சாமி தேடிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க அவங்க. பார்த்தா வெட்டிடும். நீங்க வெட்டுறதா இருந்தால் அவரை தான் வெட்டணும். ஏன்னா உங்களுக்கு கொடுத்தவர் ஆண்டவர். எனக்கு குருத்துவத்தை கொடுத்தது யார்? அது மட்டும்தான் சத்தமா சொல்றோம். எனக்கு குருத்துவத்தை கொடுத்தது யார்? உங்க ஃபாதருக்கு குருத்துவத்தை கொடுத்தது யாரு? இந்த குருத்துவத்தை நான் சிதைத்தால், இந்த குருத்துவத்தை நான் சிதைத்தால் மக்களே, நான் ஆண்டவரை சிதைக்கிறேன். பார்த்து நடக்கணும். மறைஞ்சு ஆண்டவர் இருக்காரியா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கண்டோட்டத்தை மாத்துங்க மக்களே. இதை கொண்டு நான் என்ன பயன் அடைய முடியும், நான் என்ன இன்பம் அனுபவிக்க முடியும்னு நினைக்க கூடாது. இதை கொண்டு ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஏன்னா கொடுத்திருக்கிறவர் அவர்தான். அதனால தான் கல்யாணத்தப்போ அவங்க 2 பேர் கையையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஃபாதர் ஒரு சிலுவை போடும்போது, ஆசீர்வாதம் போடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்க அப்பா அம்மா இணைத்ததை நீங்க 2 பேரும் லவ் பண்ணதை சொல்லுங்க, நீங்க கூட்டிட்டு ஓடினதை. அப்படின்னா சொன்னாரு. என்ன ஆசீர்வாதம் போடுறாரு? அல்லது நான் இணைத்ததை அப்படி சொல்றாரா? அப்பா அம்மாவுக்கே வருத்தமா இருக்கும். நம்ம ஓடி பொண்ணு பார்த்து முடிச்சு வைக்க பார்த்துக்கோ. அங்க சாமியார் தெனாவட்டா சிலுவை போடும்போது கடவுள் இணைத்ததை இணைக்கிறார், நாங்க தான் இணைச்சோம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. உங்களை இணைக்கிறவர் ஐயா தொண்டைய கொடுத்தது கூட கடவுள் தான். பேசுங்க ஐயா. நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தவரு, உங்களுக்கு சோறு போட்டவரு. எங்களுக்கெல்லாம் அந்த செமினரியில், குரு மடத்தில் அல்லது எங்கள் பிஷப்ஸ் ஹவுஸ்லலாம் போனோம்னா எடுத்த உடனே ஒரு ஜெபம் சொல்லுவாங்க மக்களே. எங்கள் பிரதர்ஸ்க்கு நான் சொன்னேன், எங்கிட்ட ஒரு அம்மா சமைக்கிறாங்க, லீமா அம்மா.
அவங்க பேர் லீமா அம்மா. அப்போ அவங்க எப்படி ஜெபம் சொல்லணும்? எங்களுக்கு சோறு போடுறது யாரு? எங்க பிரதர்ஸ்ட கேட்டேன், நமக்கு சோறு போடுறது யாரு? லீமா அம்மா அப்படின்ட்டேன். நான் உடனே சொன்னேன், பிற எதுக்குடா நீ தப்பு தப்பா ஜெபம் சொல்ற? ஒரு ஜெபம் சொல்லுவாங்க, பிளஸ்ஸஸ் ஓ லார்ட். அடுத்து கடைசியில் முடிஞ்ச உடனே ஒரு நாள் சொல்லுவோம், we give you thanks ஓ அல்மைட்டி காட் அப்படிம்பாங்க. நன்றி செலுத்துகிறோம் உமக்கு எம் ஆண்டவரே அப்படிம்பாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் எங்களுக்கு இந்த உணவை நீர் தந்தீர். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்ப இனிமேல் நீ ஜெபத்தை மாத்துறாசா, we give you thanks லீமா அம்மா அப்படி சொல்லியா, அல்மைட்டி காட் அப்படின்னு ஏன் சொல்ற? வல்லமையுள்ள கடவுளே அப்படின்னு ஏன் சொல்ற? கடவுள் தான் ஏன் தந்தாரு. பிலாத்து நின்னுக்கிட்டு இயேசுவிடத்துல கேட்பான், இந்த பாரு நீ அரசன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் காப்பாத்திடுவேன். உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அடிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. சொல்லு சொல்லு சொல்லு. ஆண்டவர் சொல்வாரு, மேலிருந்து உனக்கு அருளப்படாவிடில் என் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறதே எங்க அப்பா தான். உனக்கு என்ன உத்தரவு கொடுத்தாரு? சிலுவையில் அறைய சொல்லு அப்படின்னு தீர்ப்பளிக்கணும், அவ்வளவுதானே. சொல்லிட்டு போடா, சொல்லிட்டு போடா. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொல்லிட்டாரு, மகனே சிலுவையில் அறைபடுன்னு. உன்கிட்ட சொன்னார்ல சிலுவையில் அறைவதற்கு தீர்ப்பளின்னு, சொல்லிட்டு போ. அதுல என்ன ஊடால ஊடு சால் ஓட்டுற, கண்ணோட்டத்தை மாத்துற, தப்பிக்க பாக்குற? சொல்லு, இவனை சிலுவையில் அறையும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு. கண்ணோட்டத்தை மாற்றணும். நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவரு, சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, கடவுள் தான். இன்பத்தை தருகிறவர், துன்பத்தை தருகிறவர். இப்பதான் சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த பொறுப்பான கணவரை கொடுத்தது, குடிகார கணவனை கொடுத்தது, முடிஞ்சது. தொங்கட்டான் கம்மல் வாங்கி கொடுத்தது, தொங்கட்டான் இல்லாமல் சப்ப கம்மல் வாங்கி கொடுத்தது, தங்கமே இல்லாம பிளாஸ்டிக்கை தொங்க விட்டது கடவுள். கடவுள் கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு நிறைவாக என் ஆண்டவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவுதான் மக்களே, ரொம்ப சிம்பிள். இந்த கண்ணோட்டம் மட்டும்தான் நம்மகிட்ட வரணும். எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். என் உடம்புக்கு வலு தருகிறவரும் என் ஆண்டவரே, என் உடம்புக்கு வலுவற்றவனாய் மாறுவதும் என் ஆண்டவரால் தான். எல்லாமே என் ஆண்டவரால் நடக்கிறது, ஆனால் எல்லாமே நன்மைக்காகவே நடக்கிறது. என்னை ஏதோ ஆண்டவர் செய்ய போகிறார், என்னை ஏதோ செய்ய போகிறார், எனக்கு ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இப்படி சிந்திக்கிறவன் மனசு என்னைக்குமே கலங்கவே செய்யாத மக்களே, நிறைவாக இருக்கும். என்னை கொண்டு ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களெல்லாம் நல்லா இந்த பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை இதை மாதிரி ஊர்களில் இருக்க வச்சுருந்தாருன்னா எப்படி இருந்திருப்பீங்க? நீங்கள்லாம் வாக்கப்பட்டு வர வேண்டிய ஊரா மக்களே? இது ஒரு ஊரா? யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. சிங்கப்பூர், USA, லண்டன். எத்தனை பொண்ணு கேட்டு வந்தாங்க, கடைசியில் வந்து இந்த மடத்துல மாட்டி சின்ன பின்னமாக போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் குமுறல்கள்லாம் எனக்கு புரியுது. சிங்கப்பூரில் கேட்டாங்க, ஸ்ரீபெரும்புதூரில் கேட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எஸ் எஸ். ஆனால் ஆண்டவர் சரியாக கொடுத்து வச்சிருக்காரு. மடத்து குளத்துக்கு உங்களை ஏன் கூப்பிட்டு வந்தார் எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. மடத்து குளத்துக்கு நம்மளை ஏன் கூப்பிட்டு வந்தார்? விடுங்க, எண்ணிய எதுக்கு மடத்து குளத்துக்கு இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு? சொல்லுங்க. ஆண்டவரே அதான் என்ன எதுக்கு, என்ன திட்டத்தோட கூப்பிட்டு வந்திருக்காரு? என்னவா? மாத்து மாத்து. ஒன்னொன்னு ஒரு மாதிரி தெரியுது. சரியா? இப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம்
பங்கு சாமியார் சொன்னார்னா பின்னாடி இருந்து 4 முழங்கள் சத்தம் வரும். ஆமாம், அவருக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இது பைபிளை கொண்டு வா, பைபிளை கொண்டு வா, பைபிள் இருந்தால் கொண்டு வர மாட்டேன்னா கண்ண அளவு தொலைய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. பார்த்துக்க கொண்டு வந்து என்ன செய்ய, இப்படி பேசுவாங்க. என்ன சாமி பார்த்தீங்களா, நான் ரைட்டாக சொல்கிறேன், சாமி சரின்னு சொல்கிறார். பங்கு சாமியார் சொல்ல முடியாது, யாராவது சொல்லணும்ல. என்னைய கூப்பிட்டு வந்திருக்காரு, சரிதானா? நாம் சாட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் ஆள் சொல்லி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறதுக்குள்ளே நான் தப்பிச்சிருவேன் 3 நாளில். அவர்கிட்ட வந்து சாமி அவர் இப்படி கேட்டுவிட்டாரு அப்படின்னா அவர் கேட்டதுக்கு நான் என்னையா செய்வேன்னு அவர் சொல்லி தப்பிச்சுக்கலாம். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என் பங்குக்கு நீங்கள் வாங்க சாமி, நான் சொன்னால் அடிக்க வருவாங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள் 2 நாள். எஸ், அதுக்கு தான் அனுப்பி விடுறாரு. சொல்லாமல் நான் போனால் மேல்வாயோடு கீழ்வாய் ஒட்டிக்கொள்ளும். நான் சொன்னதை சொல்லியா மாத்திட்டு வாயா. மடத்து குளம் இனிமேல் சலுகைகளுக்காக அல்ல, கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்புக்காக வரணும். இந்த கோயில் நிறையணும், என் ஆண்டவரை நான் அன்பு செய்ய, எங்க ஆண்டவரையா அப்படின்னு நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை கூட உயரமா தூக்கணும், அதான் மடத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கணும். ஒவ்வொரு முறையும் நான் மாற்றம் பெறுவதற்காக ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு வர்றார். என்னைய கூப்பிட்டு வந்திருக்காரு, உங்களை இன்னைக்கு எது கூப்பிட்டு வந்திருக்காரு? மாற்றம் பெற்றே நீ ஆக வேண்டும், அந்த ஆசையோட கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒரு சிலர் மாற்றம் பெறுவார்கள், ஏதுவாக இருப்பார்கள். சரி, நம்ம இனிமேல் கொஞ்சம் நல்லா ஒழுக்கமா இருப்போம் அப்படின்னு நினைக்க தொடங்கும். ஆனால் ஒரு சிலர் அவங்க அப்படிதாங்க, வா நீங்கள் இப்போ வெளியே மட்டும் போங்க, பூசை முடிஞ்சு வெளியே மட்டும் போங்க, கரெக்டாக நம்ம கூட ஒன்று உட்கார்ந்துருக்கோம், அதுக்கு பேர் பேய் ஃப்ரெண்டு, அது கூட வரும். போன ஜனவரி மாதமே நான் நினச்சேன்ப்பா, இவர் வந்தால் கத்துவார், இவர் சொல்கிறது கேட்க முடியுமா யோசிச்சுப்பார். அவர் சாமியாரும் பேசுவார், நம்ம கடைப்பிடிக்க முடியுமா யோசிச்சுப்பாருப்பா அப்படின்ன உடனே இதுவரைக்கும் கோயிலில் மனமாற்றம் அடைஞ்சு, எஸ் இனிமேல் என் கணவனை நான் அன்பு செய்வேன், என் மனைவியை நான் அன்பு செய்வேன் வெளியில் போனவங்களுக்கு இவர் சொல்கிறதுலாங்க ஆமாப்பா முடிஞ்சு போச்சு. எல்லாம் 3 நாள் இதே தான் நடக்கும். இங்கே வச்சு வெளியே போனோன்னே பிளட் ப்ரெஷர் வேகமாக வந்துடும். ஞாபகத்தில் வச்சுங்க, இப்படி உணர்ச்சி வசெல்லாம் படப்படாது. கன்விக்ஷன் ஆகின ஆண்டவர் முன்னாடி நான், என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்கிறார், அவர் வழியில் நான் நடப்பேன், அவர் என்ன கொடுத்தாலும் நான் சரின்னு சொல்லுவேன். நான் தான் சொல்கிறேன்ல மக்களை, இப்போ வெளியில் வந்து நீங்கள் என்னை சந்தோஷமாக வாழ்த்துனீங்கனாலும் நன்றி அப்படி சொல்லுவேன், நீங்கள் என்னை திட்டினீங்கனாலும் என்னைய பார்த்தா கேனைய மாதிரியே உங்களுக்கு தெரியும், சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் தெரியுமா, எனக்கு புகழ சொல்லுகிறவரும் ஆண்டவரே, என்னை இகழ சொல்லுகிறவரும் ஆண்டவரே, சரியாக என் ஆணவத்தையும் அடக்குவார், என்னை உற்சாகமும் படுத்துவார். என் ஆண்டவர் என்னை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு கண்ணோட்டத்தில் நான் வாழ்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் வாழுங்கள். குடும்பத்தில் எப்பயும் மகிழ்ச்சி தான். இந்த பிள்ளைகளை கொடுத்தது கடவுள் தான், என் கணவரை கொடுத்தது கடவுள், என் மனைவி, என் மாமியார், என் மருமக, என் நாத்தனார் எல்லாரையும் கொடுத்தது கடவுள் தான். இந்த அவஸ்தையை கொடுத்ததும் கடவுள் தான். நம்மளை நல்லவங்களாக மாற்றுறதுக்காக இறைவன் எந்த ரூபம்னாலும் எடுப்பார். என் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்திலே நாம் மாறுவோம். இந்த தவக்காலத்தை பொருளுள்ள விதமாக நம்ம மாற்றணும். இதனுடைய அடிப்படையில் தான் 3 நாட்களும் உங்களை ட்ராவல் பண்ண கூட்டு போகிறேன். அதாவது நீங்களாம் இந்த திரியாத்திரை போயிட்டு வந்துட்டீங்களா சார்? இம்மேல தான் திரியாத்திரை பேர்லாம் கொடுத்தீங்களா மக்களே? பேர் கொடுத்தாச்சா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேர் கொடுத்தவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பேர் கொடுக்காதவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சாமி நான் ஒன்றுமே செய்யலை சாமின்றவங்களாம் பிரைஸ் தி லார்ட். என்னன்னே புரியல. திரியாத்திரைனா போயிட்டு நம்ம ஆளுக்கு அப்படியே போய் ஒவ்வொரு இதுலையும் சிலுவை பாத ஸ்தலம் வரிசையாக 14 ஸ்தலம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமா போட்டு விடுங்க, சினிமா போட்டு விடுங்க, 2 பாட்டை போடுங்க, அப்போனத்தான கூதி. என்ன சாமி 500 வாங்கினீரு அப்படி சொல்லிக்கிட்டு 1000 வாங்கினீங்க அப்படின்னு சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் திரியாத்திரை நம்ம வச்சுருக்கோம். நான் உங்களை திரியாத்திரைக்கு தான் நாளைக்கு கூட்டு போகிறேன். தியான திரியாத்திரை.
சரிதானா? ஓ, சாமி 2 பசு பிடிப்பார் போல அப்படி யோசிக்காதீங்க. தியானம்னா உரை தான். அந்த உரையில் உங்களுக்கு அப்படியே திரியாத்திரை கூட்டு போவேன். எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கூட்டு போகிறேன்றது சஸ்பென்ஸ். நாளைக்கு கூட்டு போகிறேன். மலைக்கு கூட்டு போவேன், ஒரு பார்க்குக்கு உங்களை கூட்டு போவேன். ரைட் தானா? இது மட்டும் குழு. ஒரு மலைக்கு கூட்டு போவேன், உங்களை ஒரு பார்க்குக்கு கூட்டு போவேன். இந்த 2 இடத்துலையும் நம்ம எப்படி இந்த தவக்காலத்தினுடைய மகிழ்ச்சியை, இறைவனுடைய திட்டத்தை அனுபவிக்க போகிறோம்ன்றது நாளைக்கும் நாளை மறுநாளும் தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வாங்க, நம்ம இணைந்து ஆண்டவரை தியானித்து கொண்டாடுவோம். கடைசி நேரத்தில் மட்டும் வரக்கூடாது. அது ஒரு சிலர் இருப்பாங்க, பூசைக்கு நீங்கள்லாம் வந்துடுவீங்க, வந்துட்டு பூசை முடிஞ்ச உடனே என்னங்க பூசை முடிஞ்சிச்சு உடனே வாங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் நம்ம கோயிலில் நடக்காதுன்னு ஃபாதர் சொன்னார். எங்கள் மக்கள் ரொம்ப சின்சியர் சாமி, ஒரு காக்கா தவறாமல் எல்லாரும் கோயிலுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னார். அதை நம்பி நானும் வந்திருக்கிறேன். 3 நாட்கள் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன். அவ்வளோ நேரம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றேன். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, அதையும் நான் சொல்லி மகிழ்ச்சி அடைவதற்கு நீங்களும் வரணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தியானங்களை தொடர்வோம். இப்போ மட்டும் இல்லை, வீட்லையும் போய் கண்ணோட்ட மாற்றமே மனமாற்றம். கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்வது தான் மனமாற்றம். இதனால் ஆண்டவருக்கு என்ன லாபம்னு சிந்திங்க. நீங்கள் சோறு பொங்குறதுனால ஆண்டவருக்கு என்ன லாபம்? நீங்கள் குடும்பத்தில் அன்பு செய்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன லாபம்? இப்படி சிந்திங்க. எனக்கு என்ன லாபம்ன்றதை விடுங்க. தவக்கால சிந்தனை நம் வாழ்வை வளப்படுத்தட்டும். ஆமென்.